இன்றைக்கி நமக்கு தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமியில் நம்ம இன்றைக்கி என்ன கோயில் பார்க்க போகிறோன்னா பனசங்கரி கோயில். கர்நாடகாவில் பனசங்கரி த ஃபேமஸ். நம்ம தமிழ்நாட்டில் மாரியம்மன் கோயில் மாதிரி தான், பெரியபாளையத்தம்மன் கோயில் மாதிரி இங்கே பயங்கர ஃபேமஸ். ரோடு மேலேயே இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே உங்களுக்கு பனசங்கரி கோயில் தான். செவ்வாய் வெள்ளார் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமினால் அது பயங்கர கூட்டம். அம்மனால் உங்களுக்கு ஃபுல்லாக வளையல், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் அரளிப்பூ நிறைய வச்சுருப்பாங்க. மல்லிகைப்பூ இதுதான் 2 சைட்லையும் வச்சுருப்பாங்க. நிறைய வளையல்ஸ் இருக்கும், க்ரீன் கலர், ரெட் கலர். இதுதான் கோயிலினுடைய முன்னாடி தோற்றம். இந்த கல்லாலான கொடிமரம் தான் இருக்கும். சிங்க வாகனம் ஜம்முன்னு இருப்பாங்க. அம்மன் நம்ம சுற்றி வருகின்ற போது அந்த காம்பவுண்ட்ஸ் வரும். உள்ளே இருக்க அந்த கோபுரத்தை காட்டுறேன் உங்களுக்கு. கல்லாலான கொடிமரம் தெரியுது இல்லையா? நம்ம வெளியில் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே போவோம். எலுமிச்சம்பழம் பாருங்கள், நம்ம மடப்புறம் மாரியம்மன் கோயில் இருக்கிற மாதிரியே எலுமிச்சம்பழம் மாலை கட்டி வச்சுருப்பாங்க. அவ்வளோ விசேஷங்க, ரொம்ப பவர்ஃபுல் சொல்லுவாங்க. கருவறையில் இப்படி தான் இருப்பாங்க. முன்னாடி ஆமை இருப்பாங்க. ஆமை இருக்கும். வெளியில் கவசம் போட்டிருப்பாங்க. நடுவில் தாயார் இருப்பாங்க. குங்கும அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாங்க. மேலே அருமையாக உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு பனசங்கரி அம்மன், சிங்க வாகனம், இது கல்லாலான உங்களுக்கு கொடிமரம். இது முன்னாடி இருந்து தான் நம்ம அப்படியே சுற்றி போகணும். உள்ள கருவறையில் இப்படித்தான் இருக்கும். தர்ம தரிசனம் முன்னாடி இருக்கிறவங்க முன்னாடி பார்க்கலாம். இதுதாங்க உங்களுக்கு கருவறை. மேலே கஜலட்சுமி இருப்பாங்க. இங்கே நிறைய எலுமிச்சை பழங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அதை பார்க்கும்போது ஒரு அம்மன் கோயிலுக்கு ஒரு எஃபெக்ட் அப்படி கிடைக்கும். எலுமிச்சம்பழம் இங்கே விளக்கு ரொம்ப அழகாக விளக்குகள்லாம் தட்டில் வச்சுருப்பாங்க, டிஸ்பிளே பண்ணி. எலுமிச்சம்பழம் விளக்காகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு அச்சு வெள்ளை விளக்காகட்டும், மாவிளக்கு எல்லாமே விற்பாங்கங்க. அந்த பூ அழகாக இருக்கும். பெங்களூரில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அழகாக வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு எல்லோரும் இந்த மாதிரி ஏற்றிட்டே கருவறையில் அம்மன்ட்ட கொடுப்பாங்கங்க. பின்னாடி க்யூவில் நின்னோம்னா பின்னாடி விளக்கேற்ற நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். இந்த விளக்கு 9 விளக்கு 7 விளக்கு ஏற்றுறது வித்தியாசம். இது நவகிரக சன்னதி. நம்ம சுற்றி அப்படியே பயங்கர கூட்டமானால கருவறை ஃபோட்டோ உங்களுக்கு காட்டிகிட்டே அப்படி தான் இருப்பாங்க. முன்னாடி ஆமை இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்கும் கருவறை. இங்கே பாருங்க, விளக்கு காட்டுற பாருங்க. அச்சு வெள்ளை விளக்கு, எலுமிச்சம்பழம் விளக்கு, நெல்லிக்காய் விளக்கு கூட வச்சுருப்பாங்கங்க. அந்த எலுமிச்சம்பழம் மாலை இடையில வேப்பலை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு நவராத்திரி நல்லா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தேய்பிரை அஷ்டமி, நவமி, பஞ்சமி, செவ்வாய் வெள்ளியில் பயங்கர கூட்டமாக இருக்குது அந்த கோயிலுக்கு. 2 தடவை போயிருக்கேன். இது 3வது தடவை இந்த கோயிலுக்கு. இதை நம்ம இந்த பூக்கள் அலங்காரத்தை எடுக்கிறதே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா வெளியில் அவ்வளோ சாரையாக எலுமிச்சம்பழம் கட்டி வச்சுருப்பாங்க. கோயிலை சுற்றி வர இடம் உங்களுக்கு. பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. கருவறையில் தாயார் சிங்க வாகனத்து மேலே உட்காந்துருப்பாங்க. கீழே குட்டிய ராஜராஜேஸ்வரி சிலை இருக்கும். அதில் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். முன்னாடி ஆமை.